ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் குக்கும்பரை வச்சு ஒரு கறி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறம் அதில் 2 பச்சை மிளகா, நீளமாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட நான் சாம்பார் குக்கும்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் சாம்பார் குக்கும்பரோட தோலை நீக்காமல் தான் நான் கறி செய்ய போகிறேன். தோலை நீக்கிட்டு செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும், தோலை நீக்காமல் செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கொஞ்சம் வெந்து வர டைம் எடுக்கும். ஏன்னா தோல் நீக்காமல் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இதை ஆயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த சாம்பார் குக்கும்பர் ஆல்ரெடி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஸ்பைசஸை அதிகமாக தான் ஆட் பண்ணணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். குழம்பு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக அது கூட கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான சாம்பார் குக்கும்பர் கறி ரெடி ஆகிடும். நீங்களும் மஸ்ட்டாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு